வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசி மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கும் வகையில் உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனை நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உடம்புல இருக்கிற ஆரோக்கிய குறைபாடெல்லாம் விலகறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை, செலவுகள் குறைகின்றது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது. மனசில் சந்தோஷம் ஏற்படும், உடம்பில் புத்துணர்ச்சி ஏற்படும், உடம்பில் இருந்த விரயங்கள் வெளியேறுகின்ற நேரம் இது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகமும் கைகூடுகின்ற ஒரு நல்ல நாள். மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி, அதனால் நிம்மதியாக இருப்பீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் வழியில் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இருப்பினும் குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் பெறுவதற்கு சில கையிருப்புகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு கையில் இருக்கிற பணம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தன வருமானத்திற்கு குறைவில்லாத நாள், சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். தந்தையுடன் சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நெடுநாட்களாக தந்தையை பிரிந்து வாடும் இளம் குழந்தைகளுக்கு தந்தையுடன் சேரும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்தியோக ரீதியாகவும் சரி, கலைத்துறை ரீதியாகவும் சரி, பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நன்மையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனலாபம் அதிகரிக்கும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு பெருத்த லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளின் சிறு சிறு தவறுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும்.